visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக தமிழ்நாடு கும்பகோணத்தில் இருக்கிற ஸ்ரீ சோமேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் கும்பகோணத்தில் இருக்கிற பிரபலமான கோயிலில் ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு கிழக்கு நோக்கி 2 ராஜகோபுரங்கள் இருக்குது. முதல் ராஜகோபுரம் 5 அடுக்கு ராஜகோபுரம், கிழக்கு நோக்கியது. 2வது ராஜகோபுரமும் 3 அடுக்கு ராஜகோபுரம், அதுவும் கிழக்கு நோக்கியது. முதல் 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கடந்து போனால் நம்மளை நோக்கி ஒரு கணபதி விக்கிரகம் இருக்குது. அதை ஒட்டி ஒரு துவஜஸ்தம்பம், ஒரு பலிபீடம், ஒரு 4 கால் மண்டபத்தில் ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தில் நோக்கி இருக்குது. 5 அடுக்கு ராஜகோபுரத்துலேருந்து துவஜஸ்தம்பம் போகிற வழியில் வலது கை பக்கத்தில் கோவிலோட நந்தவனம் இருக்குது. ரொம்ப அழகாக பராமரிச்சுன்னு வரான். அதை கடந்து மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போகும்போது ஒவ்வொரு நுழைவாயில் பகுதியிலையும் 2 துவாரபாலகர்கள் ரொம்ப அழகாக வச்சுருக்கான். ஏற்கனவே துவாரபாலகர்கள்லாம் இருக்கான்னு சொன்னோம். அந்த துவாரபாலகர்கள் பக்கத்துலேயே 2 பிள்ளையார் இருக்கார். ஒரு பிள்ளையார் வந்து அனுக்கிரக விநாயகர், இன்னொரு பிள்ளையார் வந்து வலம்புரி விநாயகர். இங்கே அடுத்தடுத்து 2 சன்னதிகள் காணப்படுறது. ஒரு சன்னதியில் நடராஜரோட விக்கிரகம் வச்சு வழிபடுறா. அடுத்த சன்னதியில் சோமஸ்கந்தருக்கு ஒரு விக்கிரகம் இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஐவர் சன்னதி இருக்குது. இந்த ஐவர் சன்னதியில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தரோட சேக்கிழாரோட விக்கிரகம் வச்சு வழிபடுறான். மூலவர் சன்னதியில் சோமேஸ்வரர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இவருக்கு இன்னும் பிற பெயர்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்ன அப்படின்னா ஸ்ரீ கயர்கோணர், ஸ்ரீ வியாழ சோமேசர், ஸ்ரீ சிக்கேசர். இந்த கோவிலில் மூலவர் கோஷ்டத்தை சுற்றி நிறுத்தி கணபதி, தக்ஷணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, விஷ்ணு துர்கை, சண்டிகேஸ்வரர் இவாளோட விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். இங்கே அம்பாளோட பேர் சோமசுந்தரி அம்பாள். அம்பாளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த இன்னொரு பேர் தேனார் மொழியம்மை. அம்பாள் தன்னோட சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுறார். வழக்கமாக அம்பாள் சன்னதி வாசலில் துவாரபாலகர்களோட விக்கிரகமோ துவாரபாலகிகள் விக்கிரகமோ இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கு மாறாக துவாரபாலகிகளோட படத்தை வரைஞ்சி வச்சுருக்கா. சோமசுந்தரி அம்பாள் சன்னதியை பற்றி சொன்னேன். அது பக்கத்திலே திருஞான சம்பந்தருக்கு ஒரு விக்கிரகம் வச்சு வழிபடுறா. அதுக்கு பக்கத்திலே சோழீஸ்வரர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், பிள்ளையார், திருப்புர சுந்தரி மற்றும் ஒரு விநாயகர் இவர்களோடு சேர்ந்து ஒரு நவகிரக சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்திலே பைரவர், சூரியன், சனீஸ்வரன் இவாள்லாம் நின்ற கோலத்தில் காணப்படுறான். சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கே அம்பாள் சன்னதியோட சுற்றுச்சுவரில் ஆஞ்சநேயரோட ஒரு பெரிய படத்தை வரைஞ்சி வச்சுருக்கா. பார்க்க பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் மாலீஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்குது, மங்களாம்பிகைக்கும் ஒரு சன்னதி இருக்குது. மாலீஸ்வரர் சிவலிங்க வடிவமாக காணப்படுற அவர் சன்னதி உள்ளே கல்யாண விநாயகரும் இருக்கார். இந்த கல்யாண விநாயகரை வழிபட்டு 11 வாரம் வழிபட்டுன்னு வந்தால் அவளுக்கு இருக்கிற கல்யாண தடைகள்லாம் நீங்கும்னு சொல்கிறான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.